ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா PHPயில் இருக்க ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்லலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து PHPயில் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கோடிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கோடிங்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் யூஸ் பண்ண அதே கோடிங்ஸ் தான். அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறோம். அந்த வீடியோவில் கண்டினியூஷன் மாதிரி தான் இந்த வீடியோவும். இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சஸ் மாடிஃபயர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தடோட ஆக்சசிபிலிட்டியை சொல்கிறதான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சசிபிலிட்டியை ஸ்பெசிஃபை பண்ணுறது இல்லாட்டி அந்த ஆக்சசிபிலிட்டியை மாடிஃபை பண்ணுறது தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபைன்னு சொல்லுவோம். ஆக்சசிபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கிளாஸ் ஏக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தடை பார்த்தீங்கன்னா என்னால் கிளாஸுக்கு அவுட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி வந்து கிளாஸுக்கு அவுட் சைட்லேயும் இருக்குது அண்ட் கிளாஸுக்கு இன்சைட்லேயுமே என்னால் இந்த ரெண்டையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் இதை வந்து இந்த ஆக்சசிபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி என்னால் இந்த கிளாஸ்க்கு உள்ளாடி மட்டும்தான் என்னால் வந்து இந்த அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தடை வந்து இந்த கிளாஸ்க்கு இன்சைடில் மட்டும்தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இதோட ஆக்சசிபிலிட்டியை மாடிஃபை பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஆக்சஸ் மாடிஃபைன்னு சொல்லுவோம். PHPயில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் மாடிஃபயர் வந்து ஒரு 3 கீவேர்ட்ஸ் இருக்குது: பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் பப்ளிக்னு போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா? அந்த பப்ளிக் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஆக்சஸ் மாடிஃபயர் தான். நான் உங்கள் லாஸ்ட் வீடியோவில் எதுக்கு நான் அந்த பப்ளிக் போட்டேன்னா, நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டினால நீங்கள் கம்பல்சரி பப்ளிக் போடணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து PHPயில் ப்ராப்பர்ட்டி ஒரு டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, டாப்பில் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பப்ளிக் போடணும். பப்ளிக் ஆர் ப்ரைவேட் ஆர் ப்ரொடெக்டர், இந்த 3 தான் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். கண்டிப்பாக ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போடணும். நீங்கள் இன்கேஸ் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இல்லாமல் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எரர் தான் த்ரோ பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போடணும். அதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். அதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே நீங்கள் மெத்தட் இருக்குது பாருங்கள், எங்கள் ஒரு மெத்தட் இருக்குது, ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து நீங்கள் போடணும். பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் நீங்கள் போடாமல் விட்டுருந்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக பப்ளிக்னு தான் எடுத்துக்கும். இப்போ நான் அதில் வந்து பப்ளிக்னு நான் எதுவுமே போடலை. இப்போ நான் பப்ளிக்னு போடாத பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே இது வந்து போட்டாலும் எனக்கு பப்ளிக்னு போட்டால் அது பப்ளிக் தான். பட் இதை வந்து நான் பப்ளிக்னு போடாமல் டிஃபால்ட்டாக விட்டாலுமே இது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக். இதான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மெத்தட் அண்ட் ஒரு வேரியபிளுக்கு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை போடுவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காக இருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரொடக்டாக இருக்கலாம். இப்போ பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்ப்போம். இப்போ நான் வந்து இங்கே வந்து பப்ளிக் போட்டிருக்கேன். இப்போ நான் இங்கே பப்ளிக் யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பப்ளிக். அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் கிளாஸுக்கு அவுட் சைட்லேயுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்னால் இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு அவுட் சைடில் நான் சொல்கிறேன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நான் இதை வந்து ப்ரைவேட்டுன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நான் அதை ப்ரைவேட்னு கொடுத்துட்டு இப்போ ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். இப்போ நான் ப்ரைவேட்னு கொடுத்தனா என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு இன்சைடில் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு இங்கே வந்து இதுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். அது என்ன எரர் த்ரோ பண்ணியிருக்குன்னா கேனாட் ஆக்சஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக்கும் ப்ரைவேட்டுக்கும் இருக்க ஒரு வித்தியாசம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெத்தட் நான் கால் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக்னு கொடுத்துட்றேன். பப்ளிக்னு கொடுத்துட்டு இன்கேஸ் நான் வந்து உங்களுக்கு இங்கே இந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எதுவுமே போடாட்டாலுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து PHP பப்ளிக்னு எடுத்துக்கும் அந்த மெத்தட் வந்து. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரைவேட்டுன்னு போடுறீங்க. இப்போ ப்ரைவேட்டுன்னு போட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அப்போவும் எரர் தான் த்ரோ பண்ணும். இது வந்து இப்போ ப்ரைவேட் மெத்தட், இது ப்ரைவேட் மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எரர் த்ரோ பண்ணும். இன்கேஸ் நான் இதில் வந்து எதுவுமே போடலைன்னா இது பப்ளிக் தான். இது பப்ளிக்னு போட்டாலுமே எனக்கு பப்ளிக் தான். அதாவது பார்த்தீங்கன்னா மெத்தடுக்கு மட்டும். பட் நீங்கள் இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா வேரியபிள், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போட்டே ஆகணும். இதில் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணிட்டு அது டிஃபால்ட்டாக பப்ளிக்னு எடுத்துக்கும். பப்ளிக்னா உங்களால் கிளாஸை விட்டு வெளியிலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ப்ரைவேட் போட்டிங்கன்னா உங்களால் ப்ரைவேட் வந்து கிளாஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ நான் 2 பேரும் பப்ளிக்னு தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து 2மே கிளாஸ்க்கு வெளியிலேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. தென் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
அது வந்து ஒரு அந்த இப்போ நீங்கள் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொடக்டர்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களால் அந்த இந்த கிளாஸ்க்குள்ளேயும் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை சார்ந்து இருக்க சப் கிளாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஹெச்பியில் வந்து சப் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். அது வந்து இன்ஹெரிட்டன்ஸுங்கிற ஒரு கான்செப்ட். அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து ஒரு சப் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொடக்டருங்கிற கீவேர்டுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னு வச்சுக்கிறேன். எஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ. அது பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு பிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். எஸ்டென்ஸுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஏங்கிற கிளாஸோட சப் கிளாஸ் தான் பி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏங்கிற கிளாஸுக்கும் கிளாஸ் பிங்கிற கிளாஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சப் கிளாஸுங்கிற ஒரு லிங்க் இருக்குது. இந்த இப்படி சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, என்னால் இப்போது இங்கே ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸை விட்டு நான் வெளியில் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அந்த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். அது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த இப்போ இன்கேஸ் நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை கூட என்னால் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் எதுவும் கிரியேட் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா என்னால் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா எக்கோன்னு கொடுக்குறேன். எக்கோ ஆஃப் திஸ். எப்படி இங்கே வந்து எப்படி நீங்கள் திஸ் ஏக்கு எப்படி திஸ் போட்டு ஏ கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட், அதை பார்த்தீங்கன்னா ஒரு இன்புல்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸை வந்து பாயிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏ நான் கொடுத்து இதில் பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு அதான் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இல்லை ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடலாம். நீங்கள் பியோட ஆப்ஜெக்ட் வச்சு இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால். இப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பி கிரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10ன்னு ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து இது வந்து பப்ளிக்கில் தான் இருக்குது. இது ரெண்டுமே பப்ளிக்கில் தான் இருக்குது. இப்போ பப்ளிக்கில் இருக்கனாலே கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே பப்ளிக்னாலே அந்த கிளாஸ் விட்டு வெளியில் எல்லா இடத்துலையுமே ஆக்சஸ் ஆகும். இப்போ வந்து நான் அதை ப்ரைவேட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ நான் இதை ப்ரைவேட்டுன்னு கொடுத்தேன்னு வைங்களேன், என்னால் வந்து இந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வேரியபிளை. இதை பார்த்தீங்கன்னா இந்த சப் கிளாஸ் ஃபுல் இன்சைடில் கூட என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எரர் தான் த்ரோ பண்ணும். இன்கேஸ் நான் வந்து ப்ரொடக்டர் கொடுக்குறேன். ப்ரொடக்டர் இந்த ஃபங்க்ஷனையும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரொடக்டர் கொடுக்குறேன். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொடக்டர் கொடுத்துருக்கோம். ப்ரொடக்டர் கொடுத்தப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப் கிளாஸில் வந்து நம்ம வந்து பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து திஸ்ங்கிற கீவேர்டு ஒரு இது கால் பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏ வந்து நம்ம ஏங்கிற ப்ராப்பர்ட்டியை பிரிண்ட் பண்ணுறோம். அதே ஏங்கிற ப்ராப்பர்ட்டியை தான் பார்த்தீங்கன்னா இங்கே அவுட் சைடில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே சப் கிளாஸில் பிரிண்ட் பண்ண ஏங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு 10ங்கிற அவுட்புட் நமக்கு வந்துட்டு. பட் நம்ம இங்கே அவுட் சைடில் பிரிண்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து எரர் த்ரோ பண்ணுது. அதாவது பார்த்தீங்கன்னா லைன் 26ல் எரர் இருக்குன்னு காட்டுது. இதான் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டருக்கும் பப்ளிக் ப்ரைவேட்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையுமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதே ப்ரைவேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் அந்த கிளாஸ்க்குள்ளாடி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த கிளாஸ் விட்டு எங்கேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் ப்ரொடக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா இடத்துலையும் அவுட் சைடில் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா அது இந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸோட சப் கிளாஸுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸுக்கும் அந்த கிளாஸோட சப் கிளாஸ்க்கு இன்சைடில் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்டர். தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட். நம்ம வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம வந்து வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி அண்ட் மெத்தட் நம்ம எது சொல்கிறோம்னா இது ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து ஆஸ் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம்.
பட் நம்ம ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணாலே அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது, மெத்தட் தான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூட ஆக்சஸ் ஸ்பெசிஃபை, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணாட்டு டிஃபால்ட்டாக அது பப்ளிக்னு எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் இதுக்கு இதே ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இதே மெத்தடுக்கு ஆக்சஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஃபால்ட்டாக பப்ளிக்னு எடுத்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.